லக்ஷ்மி அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாமியார். புதுசா கல்யாணமாகி வந்த மருமக லதாவுக்கு அந்த வீட்டோட ரூல்ஸ் தெரியாது. ஒரு நாள், யா லதா, இதுதான் எந்திரிக்கிற நேரமா என்ன? காலையில நேரமா எந்திரிச்ச சமையல் வேலையெல்லாம் முடிக்கணும். ஏன் இதெல்லாம் உங்க வீட்டுல சொல்லி தரலையா என்ன? அத்தை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். இதோ கொஞ்ச நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லவே, யா லதா, நீ வீட்டுல இருக்கிறதே ஒரு நாள் தான். மற்ற நாளெல்லாம் வேலைக்கு போயிடுறேன்னு கிளம்பி போற. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நேரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யக்கூடாதா என்ன அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி கேட்கவும், அப்போ அம்மா வீட்டு ஞாபகம் வந்துச்சு லதாவுக்கு. ஏமா லதா, இன்னைக்குமா நீ சீக்கிரம் எந்திரிக்கோன்னு வாரம் பூரா வேலைக்கு போற. இன்னைக்கு ஒரு நாளாச்சியும் போய் தூங்கு, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சரோஜா சொன்னாங்க. அம்மா, இந்த வயசுல நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு அவங்க அம்மா பேசினதெல்லாம் லதாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ ரமேஷ் வந்தான். என்ன லதா, ஒரே யோசனையா நின்னுக்கிட்டு இருக்க? அம்மா கூப்பிடுறது காதுல விழுகலையா? இல்லைங்க, எங்க அம்மா வீட்டு ஞாபகம் வந்துச்சு, அதுதான் ஒரே யோசனையா நின்னுட்டேன். ஓயாம லதா அன்னைக்கு நாள் முழுக்கும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சா. லதா ஆபீஸ்க்கு கிளம்பி போனா. ஆபீஸ்ல லதா வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது மாமியார் லக்ஷ்மி கூப்பிட்டுருந்தாங்க. ஹலோ, யா லதா, சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சிட்டு சீக்கிரம் வந்து சேரு. வரும்பொழுது காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வா. சுட சுட சப்பாத்தியும் குருமாவையும் பண்ணி வச்சிரு. நானு சாயந்தரமா கோயிலுக்கு போயிடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லவும், சரித்த, நான் சாயங்காலம் வரும் பொழுது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க கேட்ட மாதிரியே சமையல் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு லதா சொல்லவும், அப்போ லதாவுடைய ஃப்ரெண்டு, என்னடி உங்க மாமியார் ஆபீஸ்ல இருக்கிறப்ப கூட நிம்மதியா விடமாட்டாங்களா என்ன? இங்க கூட கால் பண்ணி அதிகாரம் பண்றாங்க. அப்படியெல்லாம் இல்லடி, அவங்க சுட சுட சாப்பிட்டு பழகினவங்க, அதுதான் சமையல் செய்து வைன்னு சொல்றாங்க. ஏ லதா, இவ்வளவு நாள் அவங்க தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் உன் தலையில கட்டுறாங்க. இது நியாயமா? அவங்களும் கூட மாட உனக்கு ஒத்தாசை பண்ண வேண்டியது தானே? ஆமா சித்ரா, எங்க அம்மா வீட்டுல இருக்கும் பொழுது எங்க அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நான் களைச்சு போய் வந்தா அவங்க டிஃபன் செஞ்சு வைப்பாங்க. ஆனா இப்போ எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதான் இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மேனேஜர் அங்க வந்தாரு. ஏமா லதா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்புங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்க இருந்து போனாங்க. என்னடி, கிளம்ப போற நேரத்துல வந்து உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு, எப்போ முடிச்சிட்டு போவ? ஆமா சித்ரா, நிறைய லீவு போட்டுட்டேன், அதனால தான் இப்ப எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு போன சொல்றாரு. சரி, நீ கிளம்பு, நான் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அங்கிருந்து கிளம்பி போனா சித்ரா. லதா ஓவர் டைம் பார்த்து கொண்டு இருந்தா. ஐயோ, அத்தை வேற சாப்பாடு ரெடி பண்ண சொன்னாங்களே, இப்பவே மணி 8 ஆயிடுச்சு, போனா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப பயந்தபடி வீட்டுக்கு வந்தா. அப்போ மாமியார் லக்ஷ்மி கோவமா உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்க. யா லதா, நான் உங்ககிட்ட எப்ப வர சொன்னா நீ எப்ப வர? அத்தை, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் 5 நிமிஷத்துல நீங்க கேட்ட மாதிரி சப்பாத்தியும் குருமாவையும் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு லதா சொல்லவும், எனக்கு ஒன்னும் தேவையில்லை, சீக்கிரமா வந்தா எல்லா வேலையும் செய்யணும்னுட்டு இப்படி லேட்டா வர. அத்தை, நான் ஒன்னும் பொய் சொல்லல, நிஜமாவே ஆபீஸ்ல இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது. போதும் போதும், நீ மாமியார மதிச்சது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், சம்பளம் வாங்கின உடனேயே முழுசா என் கைக்கு வரணும், புரியுதா? அத்தை, அம்மாக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் தரணும்,
அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல அப்படின்னு பாவமா சொன்னா லதா. அப்போ உங்க அம்மாக்காகத்தான் நீ ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறியா என்ன? கல்யாணம் முடிஞ்சதும் உன் கடமையும் முடிஞ்சு போச்சு. இனி இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல, புரியுதா அப்படின்னு திட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது ரமேஷ் உள்ள வந்தான். என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு, என்ன விஷயம்? வாடா ரமேஷ், அவன் பொண்டாட்டி பாத்தியாடா எத்தனை மணிக்கு வரான்னு? இவ வர வரைக்கும் நான் சாப்பிடாம பட்டினியா கிடக்குறேன். நான் சுகர் பேஷண்ட், என் உடம்புக்கு லேட்டா சாப்பிட்டா ஆகுமா என்ன? என்ன லதா இது, இப்படியா பண்ணுவ? அவங்க உடம்பு சரியில்லாதவங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? நீ நேரமா வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தர வேண்டியது தானே அப்படின்னு ரமேஷும் அவங்க அம்மா பக்கம் பேசினான். லதாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நாட்களும் ஓடியது, தேதி 5 ஆச்சு. லதாவுக்கு சம்பள நாளும் வந்தது. அம்மாக்கு செலவுக்காக நாளைக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன், பாவம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப கவலையா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா. அப்போ பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி லதாவை பார்த்தாங்க. லதா எப்படிமா இருக்க? வீட்ல தான் இருக்க, ஆனா உன்னை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நான் நல்லா இருக்கேன் மாமி, ஆஃபீஸ் போறனால வீட்டு வேலையும் ஆஃபீஸ் வேலையுமே கரெக்டா இருக்கு. உங்களை எல்லாம் பார்த்து பேசுறது கூட நேரம் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் லதா, ஏன் கவலையா இருக்க? என்னாச்சு? உன் மாமியார் ஏதாவது சொன்னாங்களா என்ன? இல்ல மாமி, எங்க அம்மா உடம்புக்கு முடியாதவங்க, அவங்களுக்கு யாரும் இல்ல. நான் கொடுக்கற காசை வச்சுதான் அவங்க குடும்ப செலவை பார்த்துப்பாங்க. ஆனா எங்க மாமியார் பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்தான் அந்த லக்ஷ்மி இப்படி பண்றானே தெரியல. உன் மாமியார் சரியான பணத்தாசை பிடிச்சவ, அதுதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவம், நீ தான் என்ன பண்ணுவ? நீ உன் அம்மாவை பாப்பியா இல்ல உன் மாமியார் பேச்ச கேப்பியா அப்படின்னு பங்கஜ மாமி ரொம்ப சங்கடப்பட்டு பேசினாங்க. லதாவும் வீட்டுக்கு வந்தா. அத்தை, இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரனே, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போற? இங்க இருக்கிறதெல்லாம் வாரிட்டு போய் உங்க அம்மாவுக்கு படி அளக்கிறதுக்கா என்ன அப்படின்னு சொல்லவும் லதாவுக்கு மூஞ்சியே மாறி போச்சு. ரொம்ப அழுது கொண்டே உள்ள போனா. என்ன லதா, என்னாச்சு? ஏன் அழுகிற? அத்தை என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. கல்யாணம் ஆயிட்டா அம்மா வீட்டுக்கு போக கூடாதா என்ன? பாவம் எங்க அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு லதா, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்க எது சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து வெளியே போனான். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்தாங்க லதாவுடைய அம்மா. அவளுக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. அப்போ சித்ரா வந்தா. யாமா சித்ரா, லதா ஆபீஸ்க்கு வந்தாளா? உள்ள இருந்தா கொஞ்சம் கூப்பிடுமா அப்படின்னு பாவமா கேட்டாங்க. சித்ராவும் உள்ள போயிட்டு சிறிது நேரம் கழிச்சு வெளியே வந்தா. அம்மா, இன்னைக்கு லதா ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லவும் லதாவுடைய அம்மா முகம் மாறி போய் அங்கிருந்து பாவமா கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் சித்ரா ஆபீஸ்க்குள்ள வந்து, என்ன லதா இது? அம்மா உன்னை பாக்குறதுக்கு தானே வந்தாங்க, அவங்கள போய் பார்க்காம இப்படி அனுப்பிச்சு விடுறையே, இது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு சித்ரா திட்டவும், என்ன பண்ணுறது சித்ரா, அவங்க செலவுக்காக பணம் கேட்க வந்தாங்க. என் சம்பள பணத்தை எல்லாம் என் மாமியார் வாங்கிட்டாங்க. இப்போ எங்க அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? நான் என்னன்னு சொல்லுவேன்? அதுக்கு தான் நான் இல்லைன்னு சொல்ல சொன்னேன் அப்படின்னு அழுது கொண்டே சொன்னாள் லதா. பாவண்டி, அவங்க என்ன கஷ்டமோ தெரியல, முகம் வாடி போய் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சித்ரா சொல்லவும், என்ன பண்ணுறது சித்ரா, அவங்களுக்கு நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா இதுதான் நிலைமை போல. பிறந்த வீட்டு சொந்தத்தை எல்லாம் மறந்துட்டு வாழணுமா என்ன?
அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கோவமா கிளம்பி போனா. நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஒரு நாள் ரமேஷ் ஆபீஸ்ல ட்ரைனிங்காக 6 மாசம் வெளிநாடு போக வேண்டியதா இருந்தது. அத்தை, அவர் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டார் இல்லையா, நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா கூட இருந்துட்டு வரனே அப்படின்னு பாவமா கேட்டா லதா. கொஞ்ச நாள் எதுக்கு போய் தங்குற, நிரந்தரமா போய் உங்க அம்மா வீட்லயே தங்கிக்கோ. இனி இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லி லதாவை அம்மா வீட்டுக்கே விரட்டி அடிச்சாங்க மாமியார். லக்ஷ்மி அம்மாவும் வெளிநாட்டுக்கு போன மகன் ரமேஷ் பணம் அனுப்புவான், அந்த பணத்தை எல்லாம் தான் மட்டுமே அனுபவிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்தபடி மகன் ரமேஷ் பணம் எதுவுமே அனுப்பல. நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. லக்ஷ்மி அம்மாவும் கையில காசு இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் தோட்டத்துல காய்கறி எல்லாம் பழிக்கும் பொழுது கால் தவறி கீழே விழுந்தாங்க. நடக்கவே முடியல லக்ஷ்மி அம்மாவுக்கு. படுக்கையா ஆனாங்க. அப்போ பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி லக்ஷ்மி அம்மாவை பார்க்க வந்திருந்தாங்க. என்ன லக்ஷ்மி, நீ இப்படி காலை உடைச்சு படுத்திருக்கியே, இந்த நேரத்துல உன் மருமக மட்டும் இருந்திருந்தானா எல்லா வேலையும் பண்ணிருப்பா. நீதான் அநியாயமா அவளை துரத்தி விட்ட. இப்ப பாத்தியா உன் நிலைமை என்னன்னு அப்படின்னு பங்கஜ மாமி சொல்லவே, ஆமா பங்கஜா, எனக்கு கஞ்சி குடிக்க கூட பணம் இல்ல. என் மக போனவன் இது வரைக்கும் எந்த பணமும் அனுப்பல. நீ கொஞ்சம் என் மருமகளை வர சொல்லறியா பங்கஜா? நீ அவசரப்பட்டு அப்பாவியான மருமகளை விரட்டி விட்ட. அவங்க அம்மாவுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன. இப்ப பாத்தியா அதே நிலைமைதான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது லதாவுடைய அம்மா சரோஜாவும் லதாவும் உள்ள வந்தாங்க. சம்மந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? காலில் அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுதான் பார்க்க வந்தோம். அத்தை, எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? நான் உங்களை வந்து கவனிச்சிருப்பேன்ல. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, என்ன மன்னிச்சிரு லதா. உங்க அம்மாவுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு உன்னை கஷ்டப்படுத்தின, உன்னை வீட்டை விட்டும் விரட்டுன. அதனால தான் அந்த கடவுளா பார்த்து இந்த தண்டனையை எனக்கு கொடுத்துட்டாரு. பிள்ளைங்க இல்லைனா பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு இப்பதான் புரியுது அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ரமேஷ் உள்ள வந்தான். ஏப்பா ரமேஷ், வந்துட்டியா? இத்தனை நாளா நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையப்பா. பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்ன மன்னிச்சிடுமா, நான் போய் சொல்லிட்டேன். நான் ட்ரைனிங்கெல்லாம் போகல. இவ்வளவு நாள் லதா கூட தான் இருந்தேன். நான் இல்லாம தனிமையில உங்க தப்ப உணருவீங்கன்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. லக்ஷ்மி உன்னை பார்த்துக்க சொல்லிதான் உன் மருமகள் லதா என்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பினா. ஆனா அதுக்குள்ள உன் காலை உடச்சிக்கிட்ட. நீ அவளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். சம்பந்தி அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். என் தப்ப உணர்ந்துட்டேன். இனி நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எல்லோரும் ஒரே வீட்லயே இருப்போம் அப்படின்னு சொல்லவும் லதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இனி லதாவுக்கு பிறந்த வீடும் இதுதான், புகுந்த வீடும் இதுதான். ஒருத்தரை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படக்கூடாது. கடைசியில அது நமக்கே திருப்பி அடிக்கும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சனா டிவி தமிழ் ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஊர்ல தங்கம்னு ஒரு பெரிய பணக்காரி வாழ்ந்து வந்தா. ரொம்ப திமிரு பிடிச்சவ, யாரையுமே மதிக்கவே மாட்டா. ஒரு நாள் தங்கத்தோடைய ஒரே பையன் சுந்தர் வெளிநாட்டுல தன் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஏழை பொண்ணு கீதாவை திருமணம் பண்ணிக்கிட்டு விடுமுறைக்காக தன் சொந்த ஊருக்கு வந்திருந்தான். அம்மா, நீங்க கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சுந்தர் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான். கோபந்தான், என்ன செய்ய சொல்ற? உன்னை பார்த்து பல வருஷம் ஆகுது. நீதான் இந்த அம்மாவை மறந்துக்கிட்டு நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. சமாதானமா பேசுனா தங்கம். அத்தை,
மருமக கீதா அப்படின்னு கூப்பிடவும் காதுல விழுகாத மாதிரியே கோவமா உள்ள போனா மாமியார் தங்கம். கவலைப்படாத கீதா, அம்மாவுடைய மனசு சீக்கிரம் மாறிடும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ. கீதாவுக்கு சமாதானம் சொன்னா சுந்தர். வெயில் காலமும் ஆரம்பிச்சது. கீதா வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி வீட்லயே வெப்பத்தை தணிக்க செடிகளை வளர்த்தா. அத பார்த்த மாமியார் தங்கம், ஏய் என்னது இது, வீட்டுக்குள்ள செடியா வச்சிருக்க? அப்புறம் பூச்சி புழுவெல்லாம் வராம என்ன வண்ணம்? உன் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்வியா நீ? எல்லாம் என் மகனை சொல்லணும். மாமியார் தங்கம் கீதாவை குறை கூற ஆரம்பிச்சா. அத்தை, இந்த செடியெல்லாம் மூலிகை செடி, பூச்சி புழுவெல்லாம் எதுவும் வராது. அதுவும் இல்லாம இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வச்சா வீட்டுக்குள்ள அடிக்கிற காத்து ரொம்ப ஜில்லுன்னு குளிர்ச்சியாகவும் இருக்கும். கீதா சொல்லவும் மாமியார் தங்கம் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்தாங்க. கீதா மாமியாருடைய மனச மாத்த எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தா. ஒரு நாள் மாமியார் தங்கம் மதிய வேளையில அடிக்கிற வெயில்ல வெளிய போயிட்டு ரொம்ப களைப்பா வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன வெயில், என்ன வெயில், அப்பப்பா தாங்க முடியல. உடம்பும் சூடாயிடுச்சு, நாக்கும் வறண்டு போயிடுச்சு. இப்படியே நான் சுத்திக்கிட்டு கிடந்தனா சீக்கிரம் போயிடுவான் போல இருக்கு. ரொம்ப அசதியாக சொல்லிக்கிட்டு வந்தா மாமியார் தங்கம். அத்தை, இந்தாங்கத்த பானை தண்ணி, இத குடிங்க. மோரையும் கலக்கி வச்சிருக்கேன். 5 நிமிஷம் கழிஞ்சு அதையும் எடுத்து தரேன். இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு இருக்கும். கீதா கொண்டு வந்த பானை தண்ணிய கொடுத்தா. ஓ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ குடுக்கறதெல்லாம் நான் குடிக்கணுமா என்ன? போய் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் ஜில்லுன்னு இருக்கும், போய் எடுத்துட்டு வா, போ போ. மாமியார் அதிகாரமா சொல்ல கீதா, அத்தை வெயில்ல போயிட்டு வந்த உடனே ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாது அத்தை. அப்படி குடிச்சிங்கன்னா உடனே சளியும் பிடிக்கும், தொண்டையும் கட்டிக்கும். முதல்ல உட்காருங்க, இந்த பானை தண்ணிய குடிங்க. மாமியார் தங்கம் பானை தண்ணிய குடிச்சுக்கிட்டு சிறிது நேரம் கழிச்சு கீதா தந்த மோரையும் பிடிச்சும் பிடிக்காத மாதிரி ஒரு சொட்டு கூட விடாம எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சா. ஒரு நாள் சுந்தர் தன் வெளிநாட்டு வேலையை தொடர ஊருக்கு கிளம்பி போகவும் அதை பார்த்த தங்கத்துக்கு ஒரே மகிழ்ச்சி. சுந்தர் திரும்பி வரதுக்குள்ள இவளை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய திட்டம் போட்டா தங்கம். மறுநாள் தங்கம் கீதாவிடம், ஏய் இங்க பாரு, நாளாக நாளாக வெயிலோட தாக்கம் அதிகமாயிட்டே போகுது. தினமும் எனக்கு ஒரு மோரை கலக்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கால வேளையில ஃப்ரெஷ்ஷான ஜூஸும் போட்டு கொடுக்கணும். நீயே மார்க்கெட்டுக்கு போய் பழத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பப்ப ஜூஸ் போட்டு தரணும், புரியுதா? மாமியாரோட மனசை மாத்துறதுக்காக அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்தா. கீதா மறுநாளே மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான பழங்களையும் இளநீரையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. வந்த உடனே இளநீரை வெட்டி மாமியாருக்கு கொடுத்தா. மாமியார் தங்கம் ஸ்ட்ரா போட்டு நல்லா உறிஞ்சது மட்டும் இல்லாம இளநீர்ல இருந்த வழுக்கையும் ஒண்ணு விடாம சாப்பிட்டு முடிச்சா. பசியோட இருந்த கீதா வழுக்கிய சாப்பிடலாம் நினைச்சா. ஏன் கீதா, இனி நீ இங்க தங்க கூடாது. என் வீட்டு பின்னாடி ஒரு குடிசை வீடு இருக்கு, அதுல தான் தங்கிக்கணும். சுந்தர் ஃபோன் பண்ணுனா மட்டும் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா பழைய சோறும் புளிச்ச மோரும் கொண்டு போய் சாப்பிடு போ. பசி மயக்கத்துல இருந்த கீதா பழைய சோறும் புளிச்ச மோரும் வெப்பத்துக்கு ஏத்ததுன்னு நினைச்சு அந்த குடிசை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. ஒரு நாள் சுந்தரிடம் இருந்து போன் வரவும் மணி சத்தம் கேட்டதும் கீதா அங்கிருந்து ஓடி வந்தா. ஏங்க நல்லா இருக்கீங்களா? எப்பங்க இங்க வருவீங்க? கீதா பேசிக்கொண்டு இருக்க மாமியார் தங்கம் அங்க வந்தா. மாமியாரை பார்த்த உடனே கீதா போனை மாமியார் கிட்ட கொடுத்தா. தங்கம் போனை புடுங்கிட்டு அவ ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா.
ஏப்பா சுந்தர், நல்லா இருக்கியாப்பா? உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் உங்க வாய்ஸ் இவ்வளவு டல்லா இருக்கு? சுந்தர் கேட்கவும், அத ஏப்பா கேட்கற? உடம்பு சரியில்லை, ரொம்ப வெயிலாகவும் இருக்கு. இங்க இருக்க என்னால முடியல சுந்தர். தங்கம் அப்படின்னு சொல்லவும், ஏமா உங்களுக்கு ஏசி வாங்கி கொடுத்துருக்கிறனல்ல, நீங்க படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. அத ஏப்பா கேட்கற சுந்தர்? இந்த கீதா ஏசி ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். தட்டுனாலும் கூட திறக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லப்பா, இருக்கிற வேலையெல்லாம் நான் தான் இழுத்து போட்டு செய்யறேன். அதனால தான் உடம்பும் சரியில்லாம போச்சு. அத கேட்ட சுந்தருக்கு, என்னம்மா சொல்றீங்க? எல்லா வேலையும் நீங்க தான் செய்யறீங்களா? அம்மா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டு விடுறேன். உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதி உள்ள பணத்தை கீதாக்கு கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்யாதீங்கம்மா. கீதாவையும் செய்ய சொல்லுங்க. ஏசி ரூம்ல 2 பேரும் படுத்துக்கோங்க. நான் சொன்னதாக அவகிட்ட சொல்லுங்க. சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு, நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன சுந்தர் போனை கட் பண்ணிட்டான். சுந்தரிடம் சரியாக பேச முடியாம போனதால் ரொம்ப வருத்தத்தோட இருந்தா கீதா. எனக்கு பாய் தலகாணி அப்புறம் மாத்து துணி வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு வேணுங்கத்த, கெஞ்சி கேட்டா கீதா. சுந்தர் என்னோட செலவுக்கு தான் பணம் கொஞ்சம் அனுப்பியிருக்கான். அது உனக்கு பொறுக்காதா? நீ வரும்போது உனக்கு தேவையான பாய் தலகாணி மாத்து துணிமணி எல்லாம் கொண்டு வந்திருக்கணும். ஏன் இதெல்லாம் உங்க வீட்டுல தராமலே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா என்ன? ரொம்ப குத்தி காட்டி பேசுனா தங்கம். கீதா எதுவும் சொல்லாம குடிசை வீட்டுக்கு அமைதியா போனான். ஒரு நாள் அந்த வழியாக வந்த பெரியவர் வெயிலோடைய தாக்கம் தாங்க முடியாம ரொம்ப களைப்போட தங்கத்தோட வீட்டு கதவை தட்டினாரு. யாருப்பா அது? என்ன வேணும்? சளிப்போட வெளியே வந்தா தங்கம். அம்மா, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தாங்கம்மா. அந்த பெரியவர் கெஞ்சலா கேட்டாரு. இருக்கிறவங்களுக்கே இங்க ஒன்னத்தையும் காணா, இதுல நீ வேற வந்து கேக்குற. போ, பக்கத்துல வேற யாராவது இருப்பாங்க, அங்க போய் கேளு. மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு உள்ள போனா தங்கம். பெரியவர் பின்னால் இருக்கும் கீதாவோட குடிசைக்கு போனாரு. அம்மா, ரொம்ப தூரத்துல இருந்து வரமா, கலப்பா இருக்கு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா அப்படின்னு சோர்வோட சொன்னாரு அந்த பெரியவர். உடனே கீதா குளு குளுன்னு பானை தண்ணீரை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அத குடிச்ச பெரியவருக்கு சோர்வு போனது. ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தாங்க, இந்த நீர் ஆகாரத்தையும் சாப்பிடுங்க. தனக்காக வச்சிருந்த பழைய கஞ்சியும் புளிச்ச மோரையும் அந்த பெரியவருக்கு கொடுத்தா. ரொம்ப களைப்போட வந்தமா, இந்த நீராகாரத்தை கொடுத்து குளிர்ச்சியாக்கிட்ட, ரொம்ப நன்றிமா. நன்றி சொல்லிக்கிட்டு தான் கொண்டு வந்திருந்த மூட்டையில ஒரு நூல் புடவைய எடுத்து கீதாவுக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு அந்த பெரியவர். அத பார்த்தா மாமியார் தங்கத்துக்கு எரிச்சல் தாங்கல. மறுநாள் காலை வேளையில கீதா செடிகளுக்கு தண்ணியெல்லாம் ஊத்தி ரோஜா பூக்கள் எல்லாம் பறிச்சு வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சா. ஏன் கீதா, இன்னைக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கணுமே, மறந்துட்டியா என்ன? உனக்கு என்ன டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வா, எல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு அதட்டலாக பேசினா மாமியார். அத்தை, இந்தாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ்ல உங்களுக்கு சாலடும் பண்ணி வச்சிருக்கேன். பூரி போட சொன்னா கீதா. என்னது ஆர்கானிக்கா? இந்த மாதிரி ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? என் பையன் அங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இங்க அனுப்புறான், நீ உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவியா? இல்லத்த, இது நம்ம வீட்டு செடியில இருந்து பறிச்ச ரோஜா இதழ்கள், அதுல தான் ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டு செடியில காஞ்ச வெள்ளரிக்காய் பழத்தை உப்பு மிளகுத்தூள் போட்டு சாலடும் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பசியோட இருந்த தங்கம் அத்தனையும் தின்னு முடிச்சா.
மாமியாரோட மனசை மாத்த கீதா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா. அவங்க ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி சிறந்த உணவுகளையும் செய்து கொடுத்தா. ஆனா மாமியார் தங்கத்துக்கு ஏழை மருமக கீதா மேல இருக்கிற கோவம் குறையவே இல்ல. எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தா.